மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அருவிகளில் 7வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், நீர்வரத்து எந்த அளவில் இருக்கிறது? அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 7 நாளுக்கு மேலாக கனமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு என்பது நீடித்து வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் அதாவது இன்னும் ஓரிரு நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் குடும்பத்தோடு சுற்றுலா பயணிகள் தங்களுடைய குழந்தைகளுடன் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதற்காக வந்த நிலையில் தொடர்ந்து 7வது நாளாக வெள்ளப்பெருக்கு என்பது நீடித்து வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி தற்போது செல்போனில் புகைப்படம் எடுத்து மட்டுமே மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் அருவியில் குளிக்க முடியாமல் செல்வது இந்த பகுதி சுற்றுலா பயணிகளிடையே கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.